வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானோட பெருமைகளை சொல்லக்கூடிய அறுபடை வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அருள் தரும் அறுபடை வீட்டு முருகனை பற்றி தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் இனிமேட்டு வரக்கூடியது தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பதிவு இருக்கும். மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள் தரும் அறுபடை முருகன் அப்படின்னு நம்ம மனசார நினைச்சாலே போதும், நம்மளோட சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்துடும். அவரோட 6 மந்திரமான ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மனசால நினச்சாலே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். அறுபடை வீடு அப்படின்னு சொல்லப்போனால் முதல் தலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையோட காட்சி தராங்க. அடுத்தது இரண்டாவதுன்னு பார்த்தா திருச்சீரலைவாய் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திருச்செந்தூர் அப்படின்றது, இது கடலோரத்தில் அமைந்திருக்கிறது தான் இதோட சிறப்பு. மூன்றாவது பழனிமலை, நவபாஷானங்களால் ஆன சிலை, சித்தர்கள் வாழும் இடம், புண்ணிய தலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற பழனிமலை. நான்காவதாக சொல்லப்படுறது சுவாமி மலையில் தந்தைக்கு உபதேசம் கொடுத்த மலை சுவாமி மலைன்னு அழைக்கப்படுது. 5வது திருத்தணிகை மலை, சூரபத்மனை அழித்து அவரோட கோபம் தணிந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் திருத்தணிகை அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வள்ளியை மனம் செய்து கொண்ட ஊர் அப்படின்றதும் திருத்தணிகையில் தான். அடுத்தது 6வதாக பார்க்கக்கூடியது பழமுதிர் சோலை. மனிதன் தெய்வ நெறிய உணர்த்தணும் அப்படின்றதுக்காக எழுப்பப்பட்ட முக்கிய தலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் பழமுதிர் சோலை. நம்ம இந்த பதிவில் அறுபடை வீடு எதுன்னு பார்த்தோம். அதோட சிறப்புகள் கொஞ்சமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பதிவுகளில் ஒரு படை வீட்டை பற்றியும் அதோட சிறப்புகள், அங்கே போகிறதுக்கான வழிமுறைகள், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறது மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வரவிருக்கக்கூடிய பதிவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க. சேனலில் வரக்கூடிய மற்ற பதிவுகளையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முருகப்பெருமானோட மந்திரங்களும் நம்மளோட பதிவில் நிறையவே கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இந்த பதிவில் அறுபடை வீட்டை பற்றின பெருமைகள் சிறப்புகளெல்லாம் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் வேண்டிய வரம் அத்தனையும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். முருகனோட பெருமைகளை சொல்ல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓம் சரவண பவ அப்படின்ற அவரோட 6 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை மறக்காமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.